Hello students, welcome to my channel. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் CBSE class 12th computer science ஸ்டூடண்ட்ஸ்க்கு weightage பத்தி தான் நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். ரைட்? இப்போ நம்ம கரண்டா இருக்கிற டைம் ரிவிஷனுக்கான டைம். சோ இங்க நம்ம எந்த சாப்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எந்த சாப்டர்ஸை நம்ம என்ன மார்க்குக்கு omit பண்ணணும் அப்படின்ற கான்செப்டை நான் வெயிட்டேஜ் பேஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ண போகிறேன். நம்ம ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறது சிபிஎஸ்சி அகாடமிக் வெப்சைட்டில் இருக்க மார்க்கிங் ஸ்கீமை வச்சு அவங்க கொடுத்துருக்க சாம்பிள் பேப்பர்ஸை வச்சு தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரைட்? நான் ஒரு விஷயத்தை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். ரைட்? நான் ஃபுல்லாக கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறது இப்போ இம்பார்ட்டன்ஸ் இல்லை, ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரிவிஷன்ஸ் கொடுக்கணும், அதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத கிளியராகவே புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நான் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் நான் உங்களுக்கு ஒரு சில ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி டிப்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் கொடுக்குற டிப்ஸை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கும் நான் ஷேர் பண்ண போகிறேன். ரைட்? ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சிபிஎஸ்சி அகாடமிக்கில் இருக்க மார்க்கிங் ஸ்கீமை பேஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி தான். அது மட்டும் இல்லை, நான் சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாம் பேப்பர்ஸை கரெக்ஷன் பண்ணியிருக்கேன். நாங்கள் கரெக்ஷன் பண்ணும்போது ஃபாலோ பண்ணுற சில டிப்ஸையும் நான் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். தேர்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக், ஆல்ரெடி என்னோடய சேனல்ஸில் நான் சில வீடியோஸை போட்டிருக்கேன். அப்போது இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ண வீடியோஸ் எது அப்படின்றத நான் வீடியோவோட எண்டில் சொல்ல போகிறேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோஸை ரெஃபர் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்னோடய சேனல்ஸை உங்களுக்கு தெரிஞ்ச சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். 50% என்னோட பர்ஸ்பெக்டிவ்காகவும் ரிமைனிங் 50% அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக தான் நான் ஷேர் பண்ண சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, உங்களோட ஒப்பீனியன் ஒரு வீடியோ பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட விஷயத்த கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அப்போ தான் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரொம்ப சீக்கிரமாக ரீச் ஆகும். ஏன்னா லிமிட்டட் டைம் தான் இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரீச் பண்ணுறது ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், இது சிபிஎஸ்சியோட கரிக்குலமில் நம்ம எடுத்த கான்செப்ட் கிளாஸ் 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ். மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் அண்ட் ப்ரோக்ராமிங் 2. இது என்னென்ன சாப்டர்ஸ் அப்படின்னா, பைத்தான் ரிவிஷன் 2 1 and 2, டேட்டா ஃபைல் ஹேண்ட்லிங், எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங், ஸ்டாக்கு, ஃபங்க்ஷன். ஸோ இந்த 5 சாப்டர்ஸுக்கும் டோட்டலாக நமக்கு 40 மார்க்ஸ் கேட்பாங்க. கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ்லேருந்து 10 மார்க்ஸ் வரும். டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சாப்டர்ஸ்லேருந்து 20 மார்க்ஸ் வரும். டோட்டலாக 70 மார்க்ஸ் தான் நம்மளோட எக்ஸாம்ஸ்க்கு நம்ம எழுத போகிற மார்க்ஸ். என்னோட ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ரைட்? இது சிபிஎஸ்சி அகாடமிக் கொடுத்த சாம்பிள் பேப்பர்ஸ் 2024-25 சாம்பிள் பேப்பர்ஸ் தான். ஸோ இந்த வருஷம் ஒரு விஷயத்தை கிளியராக கொடுத்துருக்காங்க. 21 1 மார்க் கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க. 7 2 மார்க் கொஷின், 3 3 மார்க் கொஷின், 4 4 மார்க் கொஷின், 2 5 மார்க் கொஷின்ஸ் கேட்குறாங்க. ரைட்? கிளியராகவே கொஷின் நம்பர்ஸ் இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ எங்களை கொஷின் ஃப்ரேம் பண்ண சொல்லும் போது, எங்கள் ஸ்கூலுக்கு எங்களுக்கு கொஷின் ஃப்ரேம் பண்ண சொல்லும் போது இங்கே கொடுத்துருக்க கொஷின் நம்பர்ஸ் அஸ் இட் இஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன். செகண்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, எய்தர் ஆர் சாய்ஸாக இருக்கட்டும், இன்டர்னல் சாய்ஸாக இருக்கட்டும், அங்கே எந்த கொஷின் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதே கொஷின் நம்பர்ஸ் தான் கொடுக்கணும் அப்படின்றது செகண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். தேர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், எந்த சாப்டர்ஸ்க்கு எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அதே வெயிட்டேஜ் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தேர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த 3 இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் எங்கள் ஸ்கூலுக்கு கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணுவோம். ரைட்? இப்போ என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் எப்படி சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்றத தான் நான் இங்கே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ரைட்? இன்னொரு கிளியரான விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும், நம்ம படிக்கிற இந்த சாப்டர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரோக்ராமிங் பேஸ் பண்ண சாப்டர்ஸ். ஸோ ப்ரோக்ராம் எழுத தெரிஞ்சிருக்கணும். ரைட்? அதே மாதிரி இந்த வருஷம் நம்மளுக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இன் கேஸ் ஆஃப் MySQL, text of the correct answer should also be written அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. சரி, இதை நீங்கள் நோட் பண்ண மறக்காதீங்க. ரைட்? ஸோ என்னோட ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜியை நான் ரிவர்ஸ்லேருந்து அப்ளை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு 5 மார்க் கொஷின் எந்தெந்த சாப்டர்ஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். Yes, as per the sample papers 2024-25 in CBSE academic sample papers, right? Question number 37 எப்படி கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்தோம் அப்படின்னா,
நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்லேருந்து கொஷின்ஸ் மட்டும்தான் வரும், ரைட்? அப்போ கம்ப்யூட்டர் நெட்வொர்க் கொஷின் ஒரு 5 மார்க் கொஷின், இங்கே ஆர் சாய்ஸ் கொடுத்து இன்னொரு கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ரைட்? அதைத்தான் நான் உங்களுக்கு கிளியராக இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அப்படின்ற சாப்டர்ஸில் நான் கொஷின் நம்பர் 37 வந்து எய்தர் ஆர் சாய்ஸ் கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும் அப்படின்றத கிளியராக கொடுத்துருக்கேன், ரைட்? அதே மாதிரி 36th கொஷின் எப்படி இருக்கும் அப்படின்னா, கொஷின் நம்பர் 36 இது வந்து டேட்டா ஃபைல் ஹேண்ட்லிங்லேருந்து கேட்ட கொஷின்ஸ், ரைட்? அப்போது நீங்கள் 5 மார்க் கொஷினை எந்தெந்த சாப்டர்ஸ்க்கு கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா, கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கில் லேஅவுட் கொடுத்து எழுதுகிற கொஷின்ஸ் ஒன் பேட்டர்னும் இன்னொன்று தியரி கொஷின்ஸாகவும் கேட்குறாங்க, ரைட்? எய்தர் ஆர் சாய்ஸ். எனக்கு லேஅவுட்டை பற்றி தெரியல மேம், எனக்கு தியரி அழகாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், என்னால் டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் தியரி கொஷின்ஸை சூஸ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு லேஅவுட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், என்னால் அதுக்கு 5 மார்க் கொஷின்ஸ்க்கு 5 மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் அந்த கொஷின்ஸை சூஸ் பண்ணுங்கள், ரைட்? என்னோட சேனல்ஸில் இந்த லேஅவுட் பற்றி வர கொஷின்ஸை நான் சீக்கிரமே போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் நான் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். லேட்டர் ஐ வில் போஸ்ட் இட், ரைட்? அண்ட் டேட்டா ஃபைல் ஹேண்ட்லிங் அப்படின்ற சாப்டர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ். ஏன்னா 1 மார்க் கொஷின், 2 மார்க் கொஷின், 3 மார்க் கொஷின், 4 மார்க் கொஷின் அண்ட் 5 மார்க் கொஷின்ஸ் எல்லா பிளேஸ்லையும் இந்த டேட்டா ஃபைல் ஹேண்ட்லிங் சாப்டர்ஸில் எல்லா கொஷின்ஸும் வரும். ஸோ இந்த ஒரு சாப்டர்ஸ்க்கு நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க அப்படின்றத நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக சொல்லுவேன். என்னோடய ஃபஸ்ட்டு ரிவிஷன் இந்த சாப்டர்ஸாக தான் இருக்கும், ரைட்? அப்போ 36th கொஸ்டின் ஒன்று பைனரி ஃபைல்ஸாக இருக்கலாம், ரைட்? இல்லை CSV ஃபைல்ஸாக இருக்கலாம், இல்லை டெக்ஸ்ட் ஃபைல்ஸாக இருக்கலாம், ரைட்? இந்த 3 ஃபைல்ஸையும் ஃபாலோ பண்ண கொஷின்ஸ் தான் மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போஸ் எனக்கு இந்த கொஷின் இங்கே 36th கொஸ்டின் ஃபைல் ஹேண்ட்லிங் கொஷினாக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா எந்த கொஷினாக வரும் மேம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபங்க்ஷனை பேஸ் பண்ண கொஷினாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, ரைட்? அப்போ நம்ம 5 மார்க் கொஷினில் இந்த 2 சாப்டர்ஸை மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணால் கொஞ்சம் கரெக்டாகவே இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் 4 மார்க் கொஷின்ஸ். 4 மார்க் கொஷின்ஸா? அப்போ 4 மார்க் கொஷினுக்கு எந்தெந்த சாப்டர்ஸை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட இன்டர்ஃபேஸ் பைத்தான் வித் MySQL இது வந்து யூனிட் 2 டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கீழே தான் வரும். ஸோ இங்கே ஒரு 4 மார்க் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க, ரைட்? அந்த கொஷின் ப்ரோக்ராமிங் கொஷினாக தான் இருக்கும். ஸோ இதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ் ஆல்ரெடி என்னோட சேனல்ஸில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ப்ரோக்ராமே எழுத தெரியாது அப்படின்னா அந்த டிப்ஸை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 4 மார்க் கொஷின்ஸ்க்கு 2 மார்க் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். டிப்ஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட்டு கீழே நான் என்னோடய டிப்ஸை ஃபுல்லாக ஆட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோஸை பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரைட்? நெக்ஸ்ட்டு 4 மார்க் கொஷின்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா, MySQL பேஸ் பண்ண கொஷின்ஸ் தான். கொஷின் நம்பர் 32ம் 34ம் MySQL பேஸ் பண்ண கொஷின்ஸ், ரைட்? அப்போ 34th கொஷின் என்ன இருக்கும் அப்படின்னா, 2 டேபிளை வச்சு கனெக்ட் பண்ணி கொஷின் கேட்குற பேட்டர்ன் ஒரு பேட்டர்ன், ரைட்? MySQL நீங்கள் டேபிளுக்கு கொரி எழுதுகிற பேட்டர்னை எப்படி ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னா, 2 டேபிள் கொடுத்து அந்த 2 டேபிள்லேருந்து கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க, அதுக்கு எப்படி நம்ம கொரி எழுதணும், அவுட்புட் எழுதணும் அப்படின்ற பேட்டர்னை ஃபாலோ பண்ணி ரிவிஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஷின் நம்பர் 32ல் எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, எய்தர் ஆர் சாய்ஸில் கேட்டிருந்தாங்க. ஒரு கொஷின் வந்து கொரி கேட்ட மாதிரி கொஷின்ஸ், இன்னொரு கொஷின் அவுட்புட் எழுத சொல்கிற மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, ரைட்? கொஷின் நம்பர் 32ல் ஏன்ற கொஷின்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு கொரி கேட்டிருக்காங்க, ரைட்? இதுக்கு ஒரு ஆர் சாய்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே டேபிளுக்கு அவுட்புட் எழுத சொல்லி ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, ரைட்? ஸோ ஒரு டேபிளை வச்சு கொரி எழுத தெரியணும், இல்லை அவுட்புட் எழுத தெரிய பேட்டர்னில் நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது கஷ்டமாக ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா என்னோடய சேனல்ஸில் MySQL SQLன்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுக்குள்ளே எல்லா கொரீஸும் ரொம்ப ஈஸியாக எப்படி எழுதலாம் அப்படின்ற வீடியோஸ் ஃபுல்லாகவே அப்லோட் பண்ணி முடிச்சிட்டேன், ரைட்? அது மட்டும் இல்லை, எனக்கு கொரியே ஃபுல்லாக எழுத தெரியாது அப்படின்னாலும் நீங்கள் 1 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு ஆஃப் மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணாலும் டோட்டலாக 4 மார்க் கொஸ்டினுக்கு 2 மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும், ரைட்? கொஷின் நம்பர் 34 நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 2 டேபிளை கனெக்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ணுற கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க, ஓகேவா? அப்போ MySQL சாப்டரில் நம்மளுக்கு 4 மார்க் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, ரைட்? அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு 4 மார்க் கொஷின் ஃப்ரம் CSV ஃபைல் 33 கொஷின் நம்பர்.
இருக்கா? CSV ஃபைலில் ப்ரோக்ராம் தான் எழுத சொல்லுவாங்க, ரைட்? இதுக்கான டிப்ஸும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன், ரைட்? உங்களுக்கு CSV ஃபைல்லேருந்து ப்ரோக்ராமே எழுத தெரியல மேம், எனக்கு இந்த 4 மார்க் கொஷினை நான் ஸ்கிப் பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த கொஷின்ஸும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ப்ரோக்ராமிங் கொஷின்ஸை ஈஸியாக ப்ரோக்ராம் எழுத தெரியலனாலும் 4 மார்க் கொஷின்ஸ்க்கு 2 மார்க்காவது உங்களால் ஸ்கோர் பண்ணுறதுக்கான டிப்ஸை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸை பாருங்கள். அதுக்கான எல்லா லிங்க்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் போய் செக் பண்ணி அந்த வீடியோஸை கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, அப்போ நீங்கள் 4 மார்க் கொஷின் எந்தெந்த சாப்டர்ஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா MySQL சாப்டர்ஸில் இன்டர்ஃபேஸ் பைத்தான் வித் MySQL 4 மார்க் கொஷின்ஸ், ரைட்? இதில் fetch 1, fetch all, fetch many, insert, update, delete, ஸோ அதுக்கான ப்ரோக்ராம் எழுதுகிற பேட்டர்ன்ஸும் ஃபாலோ பண்ணலாம், ரைட்? அதே மாதிரி MySQL 2 டேபிளை கனெக்ட் பண்ணி எழுதுகிறப்போ மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். SQL query எழுதுகிற மாதிரியும் SQL அவுட்புட் எழுதுகிற மாதிரியும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா 4 into 3 12 மார்க்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஃபைல் ஹேண்ட்லிங்கில் நீங்கள் பைனரி ஃபைல், CSV ஃபைல், டெக்ஸ்ட் ஃபைல்ஸ், இந்த 3 ஃபைல்ஸை மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 4 மார்க் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு 5 மார்க்கும் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும், ரைட்? நெக்ஸ்ட்டு 3 மார்க் கொஷின். இந்த 3 மார்க் கொஷினில் 31 கொஷின் வந்து எய்தர் ஆர் சாய்ஸாக கொடுத்துருக்காங்க. இந்த 2 கொஷினுமே எந்த சாப்டர்ஸ் கீழே வரும் அப்படின்னா பைத்தான் ரிவிஷன் 2 1 and 2, ரைட்? 1 and 2ல் எய்தர் ஆர் சாய்ஸில் 2 கொஷின் வந்து கேட்குறாங்க, 31 கொஷின், ரைட்? அதே மாதிரி டேட்டா ஃபைல் ஹேண்ட்லிங் கொஷின் நம்பர் 29 அண்டு ஸ்டாக்லேருந்து 30th கொஷினும் கேட்குறாங்க, ரைட்? அப்போது நீங்கள் நல்லா பாருங்கள், 30th கொஷின் ஸ்டாக்லேயும் எய்தர் ஆர் சாய்ஸ் கொஷின் ஒன்று வந்திருக்கு. 29 கொஷினும் டெக்ஸ்ட் ஃபைலை பற்றி 2 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க எய்தர் ஆர் சாய்ஸில், ரைட்? அப்போ நீங்கள் 3 மார்க் கொஷினுக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய சாப்டர்ஸ் ஃபைல் ஹேண்ட்லிங் சாப்டர்ஸும் ஸ்டாக்லேருந்து கேட்க போகிற கொஷின் 3 மார்க் கொஷின்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த சாப்டர்ஸில் கொடுக்குற ப்ரோக்ராம்ஸ்க்கு நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படின்றது தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், ரைட்? அதே மாதிரி ஃபைல் ஹேண்ட்லிங்கில் நான் அகெயின் அண்ட் அகெயின் சொல்கிறது தான், டெக்ஸ்ட் ஃபைல், பைனரி ஃபைல், CSV ஃபைல், இந்த 3 ஃபைலுக்கும் ப்ரோக்ராம் எழுத கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், ரைட்? அண்ட் தென் பைத்தான் ரிவிஷன் 2ல் நம்மளோட ரிவிஷன் 2 டேட்டா டைப்ஸ்குள்ளே இருக்க லிஸ்ட்டு, ஸ்ட்ரிங்கு, டப்பிள்ஸ், டிக்ஷனரி, இந்த 4 டாப்பிக்கை பற்றி கிளியராக புரிஞ்சுக்கிட்டால் போதும். அவுட்புட் ரைட்டிங் கொஷின்ஸு இந்த சாப்டர்ஸ்லேருந்து தான் வரும். ஸோ அது அவுட்புட் ரைட்டிங் கொஷின் இதுலேருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஓகே? நெக்ஸ்ட்டு 2 மார்க் கொஷின். 7 2 மார்க் கொஷின்ஸ் இருக்கா? அப்போ 28th கொஷின் எங்கேருந்து கேட்டிருக்காங்க? கம்ப்யூட்டர் நெட்வொர்க்லேருந்து கேட்டிருக்காங்க. 27th கொஷின் எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா MySQL கொஷின்லேருந்து கேட்டிருக்காங்க. இந்த 27th கொஷினில் 2 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இந்த 2 கொஷின்ஸுமே நம்ம ஆன்சர் பண்ணணும், ரைட்? நல்லா இங்கே ஒரு விஷயத்தை கிளியராகவே புரிஞ்சுக்கோங்க. 27th கொஷினில் கொஷின் நம்பர் 1க்கு ஒரு சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று இந்த கொஷின் எழுதணும், இல்லை இந்த கொஷின்ஸ் எழுதணும். கொஷின் நம்பர் 2க்கு இன்னொரு சாய்ஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு கொஷின் எழுதணும் ஆர் இந்த கொஷின்ஸ் எழுதணும். அப்போது மேலே இருக்க அந்த ஃபஸ்ட்டு கொஷினுக்கு 1 மார்க் தான். நீங்கள் இந்த கொஷினை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து இதுக்குரிய 1 மார்க் கொஷின், ரைட்? செகண்ட் கொஷினில் நீங்கள் பிஇயில் வந்து சூஸ் பண்ணீங்க, 2 போட்டு பிஏ சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கு 1 மார்க் கொஷின்ஸ், ரைட்? அப்போ 2 மார்க் கொஷினை இந்த மாதிரி உங்களுக்கு சாய்ஸ் கொடுத்துருக்காங்க, ரைட்? எனக்கு சாய்ஸே இல்லை, எல்லா கொஷின்ஸையும் ஆன்சர் பண்ணணுமா அப்படின்னா நினைக்காதீங்க. எதிர் ஒரு சாய்ஸும் இன்டர்னல் சாய்ஸுமே நிறையாவே உங்களுக்கு ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, ரைட்? எஸ், 27th கொஷினில் 2 எதிர் ஒரு சாய்ஸ் கொஷின்ஸ் இருக்குது. 28th கொஷின் ஃப்ரம் கம்ப்யூட்டர் நெட்வொர்க். 26th கொஷின் ஃப்ரம் பைத்தான் ரிவிஷன் 2லேருந்து கேட்குறாங்க, ரைட்? 25th கொஷின் ஃப்ரம் டேட்டா ஃபைல் ஹேண்ட்லிங்லேருந்து கேட்டிருக்காங்க, ரைட்? அண்ட் 23, 24, 22, ரைட்? இது எல்லாமே எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா பைத்தான் ரிவிஷன் 2லேருந்து கேட்டிருக்காங்க. அப்போ 2 மார்க் கொஷின் மேக்ஸிமம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய சாப்டர் எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா பைத்தான் ரிவிஷன் 2, 1 and 2, ரைட்? அதே மாதிரி டேட்டா ஃபைல் ஹேண்ட்லிங்லேருந்து ஒரு கொஷின் வந்திருக்கு, ரைட்? அப்போது நீங்கள் நல்லா பாருங்கள், எல்லா சாப்டர்ஸையும் விட நீங்கள் ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய சாப்டர்ஸ் டேட்டா ஃபைல் ஹேண்ட்லிங். நான் திரும்பவும் இது உங்களுக்கு சொல்கிறேன், ரைட்? இந்த மாதிரி தான் 2 மார்க் கொஷின்ஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும். 1 மார்க் கொஷின்ஸும் பாருங்கள், 8 கொஸ்டின் ஃப்ரம்
பைத்தான் ரிவிஷன் 2 1 and 2 ஒரே ஒரு கொஷின் தான் டேட்டா ஃபைல் ஹேண்ட்லிங்லேருந்து கேட்டிருக்காங்க. அசர்ஷன் அண்ட் ரீசன் கொஷின் ஃப்ரம் ஃபங்க்ஷன், அசர்ஷன் அண்ட் ரீசன் கொஷின் ஃப்ரம் டிபிஎம்எஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ரைட், ஃபங்க்ஷன்லேருந்து ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்லேருந்து ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, ஸ்டாக்லேருந்து ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, 5 கொஷின்ஸ் ஃப்ரம் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ரைட், கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்லேருந்து 3 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ரைட், ஸோ இதே பேட்டர்னில் தான் கேட்பாங்களா மேம்? நீங்கள் சொல்கிறீங்க 8 கொஸ்டின் 1 கொஸ்டின் 5 மார்க் 5 கொஸ்டின்ஸ் இருக்குது 3 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் 8 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் கொஷின் எந்த சாப்டர்ஸ்லேருந்து வரும் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. ரைட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அசர்ஷன் ரீசன் வந்து ஃபங்க்ஷனோ கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கு கேட்கலாம். ரைட், ஆர் அசர்ஷன் ரீசன் ஃபங்க்ஷன் ஆர் டிபிஎம்எஸ் கேட்கலாம், இல்லை அசர்ஷன் ரீசன் ஸ்டாக்கில் கூட கொண்டு வந்து கேட்கலாம், ஆர் அசர்ஷன் ரீசன் இன் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கில் கூட கேட்கலாம். ரைட், ஸோ நமக்கு இந்த மாதிரி பாசிபிலிட்டி ஆஃப் கொஷின்ஸ் வரலாம் அப்படின்றது தான். ஸோ நீங்கள் எதுக்காக நான் இப்போ கிளியராக இங்கே சொல்கிறேன் அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் கொஷின்ஸ் எந்த சாப்டர்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ வேரியஸ் வேயில் நமக்கு அல்டர்னேட்டாக சூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்மளோட சாம்பிள் பேப்பர்ஸில் இந்த சாப்டர்ஸை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த சாப்டர்ஸில் நம்ம 3 விஷயத்த கிளியராக தெரிஞ்சுருக்கணும். ஃபைல் ஹேண்ட்லிங் சாப்டர்ஸில் டெக்ஸ்ட் ஃபைல், பைனரி ஃபைல், சிஎஸ்வி ஃபைல். ரைட், அதே மாதிரி MySQL சாப்டர்ஸில் 2 டேபிளை வச்சு எப்படி கனெக்ட் பண்ணணும், ஒரு டேபிளை வச்சு எப்படி கனெக்ட் பண்ணணும், அதுக்கு அவுட்புட் எப்படி எழுதணும், query எப்படி எழுதணுன்ற கான்செப்டை நீங்கள் லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட், கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கில் உட்காந்து ஃபுல்லாக அந்த சாப்டர்ஸை படிக்கிறதுக்கு பதிலாக அந்த லேஅவுட்டை பற்றின கொஷின்ஸ் எல்லாமே எடுத்து நீங்கள் ரெஃபர் பண்ணிவிட்டு மெமரைஸ் பண்ணக்கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட், அந்த மாதிரி மூவ் பண்ணலாம். ரைட், அதே மாதிரி 2 மார்க் கொஷின்ஸில் தியரி கொஷின்ஸ் கேட்டால் அட்லீஸ்ட் வாட் இஸ் தேட் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்காகவாது தெரிஞ்சிருக்கணும். ரைட், நீங்கள் ரொம்ப டைமை கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாமல் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய பிளேஸ் எந்த சாப்டர்ஸ் அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக மார்க்கை ஸ்கோர் பண்ணலாம். அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். ரைட், நீங்கள் 4 மார்க் 5 மார்க் கொஷின்ஸ் எந்த சாப்டர்ஸில் இருக்குது, எந்த மாதிரி பேட்டர்னை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்காக மட்டுமே இந்த வீடியோவை நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? எஸ், ஃபைனலாக என்னோட சேனல்ஸில் ஆல்ரெடி என்னோடய ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி போட்ட வீடியோஸை பற்றி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். MySQL சாப்டர்ஸ்க்கான பிளேலிஸ்ட்டு தான் இது. ஸோ எல்லா டாப்பிக்கும் as per the CBSE போர்டை வச்சு நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். ரைட், இங்கே நான் MySQL கொஷினை பற்றி கிளியரான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இதே சாம்பிள் பேப்பரை பற்றி தான் ஈஸியாக எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். சாம்பிள் பேப்பர் 2024-25 கொஷின்ஸை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணணுன்றதை இந்த வீடியோஸில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த வீடியோஸ்லேயே நான் உங்களுக்கு கிளியராக MySQL கொஷினை பற்றி ரொம்ப ஈஸியாகவே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். அகெயின் இங்கேயும் சாம்பிள் பேப்பர் 2024-25க்கு குறைக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும், அவுட்புட் கொஷின்ஸ் எப்படி எழுதணும் அப்படின்றத கிளியராக ரொம்ப ஈஸியாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். இன்டர்ஃபேஸ் பைத்தான் வித் MySQL குறிய டிப்ஸு தான் இது. ரைட், இங்கே வந்து நான் அந்த 4 மார்க் கொஷின்ஸ்க்கு உங்களுக்கு ப்ரோக்ராமே எழுத தெரியலை அப்படின்னாலும் 2 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்ற டிப்ஸை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். டேட்டா ஃபைல் ஹேண்ட்லிங்கில் நான் எல்லா சாப்டர்ஸையும் ஃபுல்லாக நான் கவர் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கான ப்ளேலிஸ்ட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ என்னோட சேனல்ஸில் இருக்க ப்ளேலிஸ்ட்டு தான் இது ஃபுல்லாத்தையும் நீங்கள் வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸிமம் மார்க் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, நான் டிப்ஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட்லேயும் பைனரி ஃபைல், சிஎஸ்வி ஃபைல், டெக்ஸ்ட் ஃபைல், அங்கே ப்ரோக்ராமே உங்களுக்கு எழுத தெரியலை அப்படின்னாலும் 4 மார்க் கொஷின்ஸ்க்கு எப்படி 2 மார்க்ஸ் எடுக்கலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவும் மறக்காமல் பாருங்கள்.